இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனம். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆகாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அடிமை பெண்ணாய் வாழ்ந்த அவளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கிடைத்தது. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிடைத்தது. எந்த குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமின் ஒரு பெரிய அன்புக்குரியவளாய் அவள் மாறி போனாள். ஆனா இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, அவள் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாள். இவ்வளவு ஆசீர்வாதமா, செல்வ செழிப்போட, சந்தோஷமா, சுகபோகமா இருக்க வேண்டிய ஒரு ஆள் திடீர்னு அலைந்து திரிய என்ன காரணம்? அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த ஆகார் அவளுக்கு ஆசீர்வாதம் வந்த போது, அவள் கனத்திற்குரியவளாய் மாறின போது, அவளுடைய அடையாளம் மாற்றப்பட்ட போது, அவளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானம் கிடைத்த போது அடங்கி இருக்க மறந்து போனாள். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வசனங்கள் கழித்து பார்த்தா சத்தமிட்டு அழுதால் இருக்கும். பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்க்க முடியும் சொல்லி அம்பு பாயிர தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள். சந்தோஷமாய் குடியிருக்க வேண்டியவள், மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியவள், ஒரு குறைவில்லாம வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டியவள். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அமைதியா இருக்காம பரியாசம் பண்ணதுனால, தன்னுடைய மகன் பரியாசம் பண்றதை பார்த்து அவள் ஒன்றும் கண்டுகிடாம இருந்ததுனால ஏற்பட்டதான விலை. எல்லாம் கவனிங்க. அடங்கி இருப்பதும் அமைதியா இருப்பதும் நம்முடைய வாழ்வில் அவசியமான ஒன்று. நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிலையாய் அனுபவிக்க வேண்டுமானால் அடங்கி இருக்க, அமைதியா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. காரணமில்லாமல் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு இடம் கொடுக்காம, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல், பரிகாசம் நிறைந்த வார்த்தைகளை பகிராமல் அமைதியா இருப்போமானால் அழ வேண்டிய ஒரு அவசியம் வரவே வராது. இந்த ஆகார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அலைந்து திரிந்து அழுததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவா, ஐயா, அடங்கி இருக்காம போயிட்டேன், அமைதியா இருக்காம நாங்க போயிட்டோம், அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல உயர்வை தந்து, மேன்மையை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, ஐஸ்வர்யங்களை தரும்போது நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அமைதலோடு இருக்க கற்றுக்கொள்வோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்களுக்கு தொடர்ந்து அதை அனுபவிப்பதற்காக அது உதவி செய்கிறதா இருக்கும். ஆகவே அடங்கி இருப்போம், அமைதியா இருப்போம், ஆசீர்வாதங்களை நிரந்தரமாய் அனுபவிப்போம். பரலோக தேவனே, ஆகாரை போல அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது. சத்தமிட்டு அழக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க, நீர் வைத்திருக்கிற எங்களுடைய ஸ்தானங்களிலே நாங்கள் அடங்கி இருக்க, அமைதியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.